இப்போ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 21 days சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. லைக் ஃபர்ஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணணும். மென்டல் டயட் இருங்க. எப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை நினைக்கவே கூடாது. ப்ராசஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயத்தை ரொம்ப நேரம் டைம் கொடுத்து எனர்ஜி கொடுத்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. பிகாஸ் அது வந்து நடந்துடும். அதனால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களோட நெகட்டிவான விஷயம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற நெகட்டிவான விஷயம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் மென்டல் டயட் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ as soon as you wake up, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போதே சில அஃபர்மேஷன்ஸோட எழுந்துருங்க. எப்படின்னா ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் மை லைஃப், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மை ஹையஸ்ட் குட். எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும். இன்றைக்கி எனக்கு பெஸ்ட்டான விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஆல்சோ நான் தான் என்னோட லைஃப்பை க்ரியேட் பண்ணுற ஒரு பர்சன். ஆல்சோ ஐ ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர் டு த ப்ராசஸ். ஓகே, நான் இதை நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும். நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்டையர் டே நான் நினச்ச மாதிரி தான் இருக்க போது. கண்ட்ரோல்டாக இருக்கும், என்னோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிவிட்டு எழுந்திரிங்க. எந்திரிக்கும் போதே ஒரு கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு எழுந்திரிங்க. ஓகே, கிராட்டிடியூடுன்றது நம்ம அலைவாக இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலையே, அதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 அஃபர்மேஷன் சொன்னால் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கணும், அந்த நாள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணி முடிச்சிருவேன், இன்றைக்கி என்னோடய ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிச்சிருவேன், மார்னிங்கே வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவேன். இல்லைனா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க ஏதாவது ஒரு விஷயம் அதில் ஒரு பார்ட் இன்றைக்கி முடிச்சிருவேன் கண்டிப்பாக. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிட்டு எழுந்துறீங்க. ஸோ அது ஒரு டோன் மாதிரி, ஐ மீன் ஒரு ஸ்கெடியூல், என்ன சொல்கிறது, மார்னிங்கே அது சொல்கிறப்போ உங்கள் மைண்டில் வந்துட்டு நல்லா போய் பதிஞ்சிரும். ஓகே, இதை பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பிலீஃபும் உங்களுக்கு கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் எந்திரிச்சோன்னு போயிட்டு பார்க்காதீங்க என்ன வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்கு வருதுன்னா அது உங்களை இமீடியட்டாக அப்செட் பண்ணிவிடும். அந்த டே வந்து அது கேரி பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் எந்திரிக்கும் போது சோஷியல் மீடியாவை பார்த்துட்டே எழுந்திருக்காதீங்க. கண்ணு முழிக்காமல் கூட ஃபோன் எடுக்காதீங்க. ஆல்சோ சில ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களை ட்ரெயின் அவுட் பண்ணுவோம். நீங்களே சில பேரை பார்த்து பொறாமப்படுவீங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நெகட்டிவ் கமெண்ட் நீங்களே அங்கே போய் போடுவீங்க. அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா மினிமமாக வச்சுக்கோங்க. உங்களோட அந்த ஃபீடு வந்துட்டு நீங்கள் பார்க்கணும், இன்ஸ்பயர் ஆகணும், அவங்க வந்து எனக்கு ரோல் மாடலாக இருக்கணும், அந்த மாதிரி பீப்புளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க எனக்கு எப்பயுமே வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்காமல் போகாது, அந்த மாதிரி பர்சன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத செயலை செய்கிற எந்த பர்சனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ அதே உங்கள் எனர்ஜி வந்து ட்ரைன் அவுட் பண்ணிவிடும். உங்களை இன்செக்யூர்